மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம். அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 26ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. விவசாயி உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடப்பு 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடர் கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்ததால் சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த உரை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. பின்னர் 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். இந்நிலையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலுரை அளித்தனர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நாங்கள் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிசைகளில் வாழும் மக்களின் நலனில்தான் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம், அது குறித்தே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டதைப் போல இந்த அரசுக்கென்று ஒரு மாபெரும் தமிழ் கனவு ஒன்று உள்ளது. அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள். இந்த ஆண்டின் சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரில் பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெற்றதோடு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். நின்ற தொகுதிகளெல்லாம் வென்ற தலைவன். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவருடைய நினைவு மன்றம் மட்டுமல்ல, தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதெல்லாம் அடிக்கவில்லை, அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கோவையில் மாபெரும் நூலகம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ
அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்பெற்றிருக்கிறதோ, இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவிடம் அமையவிருக்கிறதோ, அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிடுகிறேன். ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும். திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும். நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அத்துடன் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 13 சட்ட முன்வடிவுகளும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல என தெரிவித்தார். பாமகவின் கோரிக்கைகளுக்கு சாதகமாகத்தான் குரல் கொடுத்து வருவதாகவும் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து இது குறித்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும், அதேபோல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அதேபோல் வேல்முருகன் அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச வாய்ப்பளிக்காததால் பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை கண்டறிய சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என தெரிவித்தார். பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஏதோ ஒரு சாதியின் எண்ணிக்கை கணக்கெடுவதாக நினைக்கிறார்கள். அதுவல்ல. குறிப்பாக நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து சமுதாய ஜாதி சங்கங்களிலும் அழைத்து பல கூட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் எல்லா ஜாதி சங்கங்களும் சொல்லுவது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அப்போ அந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதோடு ஒவ்வொரு ஜாதியிலும் பொருளாதாரத்தில் நலிந்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை கண்டறிந்து ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கு அவர்களை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை அளிப்பது. இதுதான் இதனுடைய நோக்கம். மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதியின்றி ஒரு செங்கல் கூட கர்நாடக அரசால் வைக்க முடியாது என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கடந்த 11ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் மேகதாது பற்றி விவாதிக்க தமிழ்நாடு அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஒப்புதல் பெறாமல் ஒரு செங்கலை கூட கர்நாடகா எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். மேகதாது திட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அம்சங்களை பரிசீலித்து இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுக்கவும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காகவும்
சிடபிள்யூசிக்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டார். இவர் மட்டும் ஏற்றுக்கிட்டு அனுப்பலான்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் மினிட்ஸ் அங்க எடுத்த முடிவு வேற, மினிட்ஸ்ல வந்த முடிவு வேற. இந்த மினிட்ஸ் வந்த உடனே நாம் உடனே அதை எதிர்த்து அவர்களுக்கு உடனே தந்தி கொடுத்துட்டோம், சேர்மேனுக்கு லெட்டர் இட்டோம். நாம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், கோர்ட்டுக்கும் போகிறோம். ஆக இது மட்டும் இல்லாமல் மற்ற நாம் ஜல்சக்தி அமைச்சகம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சிடபிள்யூடி சேர்மேன் ஆகியோருக்கு நம்முடைய செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும், இத்திட்டம் உச்ச நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படாத திட்டம் என்பதையும், இம்மாநில நதிநீர் திட்டத்துக்கு படுகைக்கு பன்மாநில நதிநீர் திட்டத்திற்கு படுகை மாநிலங்களிலிருந்து கர்நாடக அரசு இசைவினை பெறவில்லை என்பதையும் குறிப்பிட்டு நாம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும், யார் இவர்களுக்கு சிடபிள்யூடிக்கு அனுப்பி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற. அமைச்சர் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவது மட்டுமே காவிரி ஆணையத்தின் வேலை என தெரிவித்தார். இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். ஆகவே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல, அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அதிமுக அரசு இருக்கவில்லை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 5 மாத செலவுக்கான 4634 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொடங்கினார். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு 4634 கோடியே 29,85,000க்கான இடைக்கால பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டுக்கு குரல் வாக்கெடுப்பு நடத்தி அனுமதி வழங்கப்பட்டதாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்தார். இந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து சபையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அறிவித்தார். விவசாயி உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் டெல்லி நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை கடந்த 13ஆம் தேதி தொடங்கின. பஞ்சாபில் இருந்து புறப்பட்ட விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா இடையே ஷம்பு, கானாரி ஆகிய இடங்களில் உள்ள எல்லைகளில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாய சங்கங்களுடன் ஒன்றிய அரசு 4 கட்டங்களாக நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து 5வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே டெல்லி நோக்கி மீண்டும் படையெடுக்கப் போவதாக விவசாய சங்கத்தினர் அறிவித்தனர். இந்நிலையில் பஞ்சாப், ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் முகாமிட்டிருந்த விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்வதற்காக தடுப்புகளை அகற்ற முயன்றனர். அப்போது காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் நடந்தது. இதில் படுகாயமடைந்த 3 விவசாயிகளில் சுப்கரன் சிங் என்ற விவசாயி உயிரிழந்தார். மேலும் இந்த மோதலில் 12 காவலர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயி சுப்கரன் சிங்கின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் தனித்து போட்டியிட முடிவு செய்த ஆம் ஆத்மி பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. டெல்லி மட்டுமின்றி குஜராத், அசாம், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிட ஆம் ஆத்மி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்தம் 80 தொகுதிகளில் சமாஜ்வாதி 63 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 17 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி வாரணாசி, அமேதி, ரேபரேலி, காசியாபாத், கான்பூர் உள்பட 17 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி தெரிவித்துள்ளது.
மாணவிகள் தந்த பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் கலாஷேத்ரா அறக்கட்டளை கொடும் பழிக்கு உள்ளாகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க நீதிபதி கண்ணன் தலைமையில் நிர்வாகத்தால் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கலாஷேத்ரா அறக்கட்டளை நடத்தும் கல்வி நிறுவனங்களில் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தடுப்புச் சட்டம், போக்சோ சட்டம், பல்கலைக்கழக மானியக் குழு சட்டம் உள்ளிட்ட சட்ட விதிகளின் அடிப்படையில் பாலியல் தொல்லைகளை தடுக்க விரிவான கொள்கை வகுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அனிதா சுமந்த் கலாஷேத்ராவுக்கு எதிரான பாலியல் தொல்லை புகார் விரும்பத்தகாதது மட்டுமின்றி மிகவும் கவலைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று சென்னை வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்துகிறார். இன்று பிற்பகல் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து நாளை தமிழகம், கர்நாடகா, கேரள மாநில தேர்தல் அதிகாரிகள், வருமான வரி, சுங்கத்துறை உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்துகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக வெளியிடப்பட்ட செய்திக்கு ஆவின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மணியாட்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கங்கன்குளம் கிராமத்தில் வசித்து வரும் லூர்துசாமி மனைவி ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக தெரிவித்த ஊடக செய்திக்கு ஆவின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆவின் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புகார் அளித்தவரை நேரில் சந்தித்து விசாரித்ததில் அவரிடம் புகார் அளித்ததற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் பால் பாக்கெட்டை ஆய்வு செய்த பொழுது அதில் எந்த ஒரு குறையும் இல்லை என்பதையும் பாலின் தரமும் நன்றாக இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். எனவே ஆவின் பால் பாக்கெட் சம்பந்தமாக அளிக்கப்பட்ட புகாருக்கு எவ்வித அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்பதையும் மற்றும் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக வெளியிடப்பட்ட செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் இன்று காலை 11:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மலை கிராமத்தில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயில் தேர் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை மேட்டுக்கனியூர் மலை கிராமத்தில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பெண்கள் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்து 20 அடி உயரம் கொண்ட தேரை அனைவரும் இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிட்டெக் 2024 எனப்படும் நவீன இயந்திரங்களின் கண்காட்சி திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் இயந்திரங்களை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்த இருப்பதாகவும், சுமார் 500 கோடி மதிப்பிலான இயந்திரங்கள் அந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். 17வது முறையாக எதிர்வரும் மார்ச் 1, 2, 3 நாட்களில் நடைபெற உள்ளது. இது திருமுருகன்பூண்டி ரிங் ரோட்டில் அமைப்பெற்றுள்ள ஹைடெக் திருப்பூர் எக்ஸிபிஷன்ஸ் எனும் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் துருக்கி, கொரியா, சைனா போன்ற நாடுகளில் இருந்து மிஷினரிகள் பங்கேற்குள்ளன. இந்த மிஷினரிகள் இப்போ நம்ம கால தேவைக்கு தகுந்த மாதிரி காட்டன் இல்லாமல் பிளெண்டட் ஃபேப்ரிக் உண்டான MMF அப்படின்னு மேன்மேட் ஃபைபர்ஸ் சொல்லப்படும் விஸ்கோஸ், பாலிஸ்டர் பிளெண்ட் இந்த மாதிரி துணிகளை தயாரிக்கக்கூடிய நிட்டிங் மிஷினரிகளும் அதுக்குண்டான காம்பேக்டிங் மிஷினரிகளும் மற்றும் கட்டிங் மிஷினரிகளும் மற்றும் பிரிண்டிங், எம்ப்ராய்டரி போன்ற மிஷினரிகள் எல்லாம் கண்காட்சியில் உள்ளன. திருவண்ணாமலை
திருவண்ணாமலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையினை வெளியிட வேண்டும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வருவாய்த்துறை சம்பந்தமான பொதுமக்களின் அனைத்து பணிகளும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சென்னைக்கு கடத்த முயன்ற 4 பேரை கிராமிய காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாழடைந்த கிணற்றில் இளம் பெண்ணின் உடல் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பந்தயசாலை பகுதியில் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக விஸ்வகர்மா சமூக மக்களின் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு, விஸ்வகர்மா சமூக தொழிலாளர்களின் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம், அறங்காவலர் பணி அரசு பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பல்வேறு விவசாய சங்கத்தினை சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் மீது டெல்லி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒரு விவசாயி சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அரியலூர் மாவட்டம் சேனாபதி கிராமத்தில் விவசாயிகள் செல்போன் டவரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மருசூர் கிராமத்தை சேர்ந்த குமார் என்பவர் பெட்டிக்கடையில் குட்கா மற்றும் போதை சாக்லேட்டுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் 23,000 எண்ணிக்கையிலான போதை சாக்லேட்டுகள் மற்றும் குட்கா பாக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அந்த கடையை மூடி முத்திரையிட உத்தரவிட்டார். செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் எங்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பதை ஆய்வு செய்து வருகின்றோம். ரகசிய தகவல் தொடர்ந்து கிடைத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காவல்துறையினுடைய காவல் கண்காணிப்பாளருடைய தலைமையில் செயல்பட்ட குழுவானது தடை செய்யப்பட்ட 200 கிலோ புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி அதற்குள்ளாகவே கூல்லிப்ஸ் எனப்படுகின்ற சாக்லேட் ஆனது 23,000 எண்ணிக்கையில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. மாணவர்களிடையே இந்த கூல்லிப்ஸ் பழக்கத்தை தடை செய்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் நமது மாவட்டத்தில் ஏற்கனவே 137 கடைகளுக்கு இது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 138வது கடையாக இந்த கடையானது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. திருப்பூரில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கமல்ஹாசன் தயாரிப்பிலும் சிவகார்த்திகேயன் நடிப்பிலும் சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படத்தின் டீசரில் காஷ்மீர் இளைஞர்களை பயங்கரவாதிகள் போல் சித்தரித்திருப்பதால் இந்த படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கையில் பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புதூர் பொன் மாரியம்மன் கோவில் மாசி மாத திருவிழாவில் பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கியும் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்து காளி வேடம் அணிந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சையில் இருக்கும்போது மணிகண்டன் என்பவர் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மதுபோதை உரிமையாளர் கார்த்திகேயனை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். பின் ஆம்பூர் பேரானம்பட்டு பைபாஸ் சாலையில் தூய்மை பணியை ஆய்வு செய்தார். இதில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டிலிருந்து ரஞ்சித் குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது மினி லாரியின் மீது மோதி விபத்து நேர்ந்துள்ளது. இதில் ரஞ்சித் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 67 பேர் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு இடையே தொடர்ந்து போர் நடந்து வருகின்றது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த போரில் ஹமாஸ் குழுவினருக்கு ஈரான் மறைமுகமாக ஆதரவு அளித்து வருகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. இதற்கிடையே காசா பகுதியில் நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 67 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேலின் தாக்குதலின் போது ஏவுகணைகள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் சுற்றுப்புறங்களை தாக்கியுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. பள்ளிக்கு அருகே இருந்த கட்டிடம் தாக்கப்பட்டதில் 2 பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம். அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 26ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. விவசாயி உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.